தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 12ஆம் தேதி கவர்னர் உரையுடன் துவங்கியது. 19ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டன. பட்ஜெட் தொடர்பான விவாதம் நடந்து வந்த நிலையில் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்தது. சட்டசபையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார். சட்டசபையில் கேள்வி பதில் நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். கருணாநிதி நினைவிடத்தில் கட்டுமான பணிகள் முடிவடைந்துவிட்டது. 26ஆம் தேதி திறக்கப்படும் என கூறினார். காவிரி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை செயல்படுத்த மட்டுமே ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று தீர்மானத்தின் மீது பழனிசாமி கூறினார். மேகதாது விவகாரத்தில் கடந்த ஆட்சியில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தற்போது சட்டசபையில் பேச அனுமதி மறுக்கப்படுகிறது. சபாநாயகர் பேச விடுவதே இல்லை என்றும் பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு சட்டசபையில் காவிரி விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதிலில் திருப்தி இல்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என சட்டசபையில் பாமக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் இருந்து வருகிறோம். இந்த விளக்கத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு நான் தடை சொல்ல விரும்பவில்லை என தெரிவித்தார். இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து பாமக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அரிசி விலை உயர்ந்துள்ளது. கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் நெல் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் சன்ன அரிசி விலை அதிகரித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போய்விடும். டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாக மாறிவிடும். இனிமேலும் அரசு தூங்கிக் கொண்டிருக்காமல் விவசாயிகள் நலன் கருதியும் பொதுமக்கள் நலன் கருதியும் விரைவில் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மாநில அரசின் நிதியை மத்திய அரசு பறிக்கிறது என நிதியமைச்சர் பேசுவது ஏற்புடையது அல்ல. மத்திய அரசின் திட்டங்கள், நிதிகள் மற்றும் அதனால் பயன்பெறுவோரின் விவரங்களை தமிழக அரசு அறிக்கையாக வெளியிட வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி கூறினார். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த தனிநபர் தீர்மானத்தை ஆய்வெடுக்க அனுமதி மறுத்ததால் வெளிநடப்பு செய்தோம் என பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் அதை நடத்த தமிழக அரசுக்கு மட்டுமல்ல, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் உண்டு என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபை இன்று கூடியது. நிதித்துறை பொறுப்பை வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை அரசின் செலவினங்களுக்கு 4634 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பின்னர் நடப்பாண்டில் அரசின் கூடுதல் நிதி செலவினங்களுக்கு ஒப்புதல், பொதுத்துறை நிறுவனங்களின் ஏடுகள் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டன. புதுச்சேரி சட்டசபையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாததற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. மத்திய அரசு நிதி ஒதுக்கிவிட்டார்கள், முழு பட்ஜெட்டை முயற்சி எடுத்திருந்தால் போட்டிருக்கலாம். முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யாதது மக்களுக்கு செய்த துரோகம் என குற்றம் சாட்டி திமுக, காங்கிரஸ் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். காலை 9:50 மணிக்கு துவங்கிய புதுச்சேரி சட்டசபை கூட்டம் காலை 10:55 மணிக்கு முடிந்தது. இதனைத் தொடர்ந்து காலை 10:55 மணிக்கு அலுவல்களை முடித்து சபை நடவடிக்கை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு உதவி செய்வதே எங்கள் நோக்கம். காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயிகளின் நலனுக்காக எந்த திட்டமும் உருவாக்கப்படவில்லை என பிரதமர் மோடி பேசினார். நாடு முழுவதும் உள்ள விவசாய சகோதர சகோதரிகளின் நலன் தொடர்பான ஒவ்வொரு பிரச்சனையையும் நிறைவேற்ற பாரதிய ஜனதா அரசு உறுதி பூண்டுள்ளது. கரும்பு கொள்முதல் விலையில் வரலாற்று சிறப்புமிக்க உயர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் நமது கரும்பு உற்பத்தி செய்யும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைவார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை காங்கிரஸ் நிறைவேற்றாததால் அரசியல்வாதிகள் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். இதன் மூலம் அரசியலில் நம்பகத்தன்மை நெருக்கடி முடிவுக்கு வந்துள்ளது. பிரதமர் மோடியின் மீது மக்கள் தற்போது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் பல்லடத்தில் 27ஆம் தேதி நடக்கிறது. பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இதற்காக 1000 ஏக்கரில் 10 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மைதானத்தை சுத்தப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடக்கிறது. பொதுக்கூட்ட திடலுக்கு அருகில் ஹெலிபேட் அமைக்கும் பணியும் மும்முரமாக நடந்தது.
திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனைக் கூட்டம் நாளை காலை 11:30 மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதில் மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள் மற்றும் அமைச்சர் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். நடிகர் விஜயகாந்தின் மைத்துனர் LK சுதேஷ் தேமுதிக துணை பொதுச் செயலாளராக உள்ளார். இவரது மனைவி பூர்ண ஜோதி ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து வருகிறார். இவரிடம் வீடுகள் வழங்குவதாக கூறி 43 கோடி ரூபாயை மோசடி செய்த லோகோ பில்டர்ஸ் உரிமையாளர் சந்தோஷ் சர்மா மற்றும் உதவியாளர் ஷாகர் ஆகியோரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். திமுக அரசு இழைத்துள்ள நம்பிக்கை துரோகத்தை கண்டித்தும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் தமிழகம் முழுவதும் 10,000 ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும். ஆசிரியர் வாழ்க்கை மற்றும் மாணவர்களின் கல்வியில் விளையாட வேண்டாம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் கரும்பு கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 315 ரூபாய் 340 உயர்த்தி அறிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக கரும்பு விவசாயிகள் சார்பிலும் தமிழக பாஜ சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பழனிசாமி ஸ்டாலினுடன் மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் ஆளும் கட்சியுடன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ளார்கள். திமுக எனும் தீய சக்தியையும் பழனிசாமி என்னும் துரோக சக்தியையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தூக்கி எறிய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பேசினார். வங்கதேசம், மொரீஷியஸ், பஹ்ரைன் மற்றும் பூட்டான் ஆகிய 4 நாடுகளுக்கு 54,760 டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை இந்த அளவு ஏற்றுமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வழிமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு வெளியிட்ட புதிய தேசிய பாடத்திட்டத்தில் உள்ள பரிந்துரைகளின்படி 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் புத்தகங்களை பார்த்து தேர்வு எழுதும் முறையை பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக வெளியான தகவலின்படி வரும் கல்வியாண்டில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேர்வை 9 மற்றும் 10ஆம் வகுப்பு CBSE மாணவர்கள் கணிதம், அறிவியல் உள்ளிட்ட சில பாடங்களை சோதனை முறையில் புத்தகங்களை பார்த்து தேர்வு எழுத CBSE ஏற்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய தேசபக்தியுள்ள இளைஞர்களுக்கு அநீதியை அனுமதிக்க முடியாது. அக்னிபத் திட்டம் துணிச்சலான வீரர்களுக்கு செய்யும் துரோகம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 1.5 லட்சம் அக்னிவீர் இளைஞர்களும் நிரந்தர ராணுவ வீரர்களாக்கப்படுவர் என காங்கிரஸ் MP ராகுல் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்புடைய பண மோசடி வழக்கில் பிப்ரவரி 26ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 7வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. இதுவரை அனுப்பிய சம்மன்கள் அனைத்தும் சட்டவிரோதமானவை என கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் உள்ள ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் வீடு உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் CBI சோதனை நடத்தினர். 2019இல் சத்யபாத் பதவிக்காலத்தில் மின்திட்ட ஒப்பந்தத்துக்காக ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் CBI சோதனை நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆந்திர தலைமை செயலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அம்மாநில காங்கிரஸ் தலைவரும் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தங்கையுமான YS ஷர்மிளா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் 40 பேரை விஜயவாடாவில் போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நாளை சென்னை வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். இரும்பு தடுப்புகள், முகக்கவசம், பீரங்கி போல் மாற்றியமைக்கப்பட்ட டிராக்டர், அதிக சக்தி உடைய புல்டோசர்கள் என போருக்கு செல்வது போல் பஞ்சாப் விவசாயிகள் டில்லியை நோக்கி தங்கள் பேரணியை மீண்டும் துவக்கினர். இதனால் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. விஜய் என்னை இதுவரை அணுகவில்லை, ஆனால் அவர் உதவி கேட்டால் செய்வேன். என்னை மதித்து வருபவர்களுக்கு என்னால் முடிந்த அட்வைஸ் கொடுப்பேன். ஆனால் விஜய் விரும்பி கேட்டாலும் அவருக்கு முழுநேர அரசியல் ஆலோசகராக மாட்டேன் என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் நிர்வாகி AV ராஜு 24 மணி நேரத்திற்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரி நடிகை த்ரிஷா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சூரிய சக்தி மின் நிலையம் நிறுவு திறனில் ராஜஸ்தான் 18,795 மெகாவாட்டுடன் முதலிடத்தில் உள்ளது. 10,548 மெகாவாட்டுடன் குஜராத் 2வது இடத்திலும், கர்நாடகா 9,463 மெகாவாட்டுடன் 3வது இடத்திலும் உள்ளன. தமிழகம் 7,426 மெகாவாட் திறனுடன் 4வது இடத்தில் உள்ளது. அண்ணாமலை தமிழகம் முழுவதும் சுற்றி பயணம் செய்து கட்சியை வளர்ப்பதற்கு கடுமையாக உழைத்து வருகிறார் என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் கூறினார்.
தேர்தலில் பணநாயகம் அதிகமாக உள்ள போது ஜனநாயகம் சரிபடுமா என்பது தெரியவில்லை. மக்கள்தான் மாற வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் ஊழல் ஆட்சி நடந்து வருகிறது. திமுகவைச் சேர்ந்த 17 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நடக்கிறது. தமிழக அரசுக்கு 8,23,000 கோடி கடன் உள்ளது. அதை அடைக்க 80 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும். தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் அதிமுக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் லோக்சபா தேர்தலில் மக்களோடு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்திக்க தயார், நாளை நமதே 40 நமதே என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பாஜக உருவாக்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மீது மக்கள் பெரிய நம்பிக்கை வைத்துள்ளனர். 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நிலைமை மாறிவிட்டது. மக்களுக்கு சேவை செய்வதற்குத்தான் பாஜக அரசியல் செய்து வருகிறது, நாட்டை ஆள்வதற்கு அல்ல என்று ராஜ்நாத் சிங் பேசினார். 25 லட்சம் வீடுகளில் சோலார் கூரை மின் நிலையம் அமைக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்தவும் அரசு தீவிரம் காட்டியுள்ளது. தமிழகத்தில் மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை கிரிவலம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு தற்போது இயக்கப்படும் பஸ்களை விட கூடுதலாக சிறப்பு பஸ்கள் இயக்க தமிழக போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. மகாராஷ்டிராவில் நடைபெற்ற அனைத்து இந்திய பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகம் பன்ருட்டியை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை குவித்தனர். பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய வீரர்களுக்கு பெற்றோர், பயிற்சியாளர், சக மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே வாழை நார்களுக்கு தற்போது உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கடந்த முறை வாழை நார் கட்டு ஒன்றுக்கு 700 முதல் 800 வரை விற்பனையான நிலையில் தற்போது விலை குறைந்து 400 முதல் 500 வரை விலை போவதாகவும் கவலை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் 6 அரசு தொடக்கப் பள்ளியில் கலெக்டர் வளர்மதி ஆய்வு செய்தார். தொடர்ந்து வீடுதோறும் மக்கும் குப்பைகள், மக்கா குப்பைகள் தரம் பிரித்து பொதுமக்கள் தூய்மை பணியாளர்களிடம் வழங்குவதை பார்வையிட்டார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 18 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் படகு ஓட்டுநரான ஜான்சன் என்பவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டில்லி விவசாயிகளின் போராட்டத்தில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடுக்கு நீதி கேட்டு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் திருச்சியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். திருச்சி சமயபுரம் சுங்கவரிச் சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் கடந்த ஒரு வாரத்தில் நீங்க ரோடு ராஜாவா என்ற திட்டத்தின் கீழ் 81 வாகன ஓட்டிகள் மீது போக்குவரத்து காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் ரோடு ராஜா என்று டாக் செய்து விதிமீறும் வாகன ஓட்டிகள் குறித்து சமூக வலைதளத்தில் புகார் தெரிவிக்க காவல்துறையினர் அறிவுறுத்தினர். அதன்படி வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் பெரிய குளத்துப்பட்டி புனிதவனத்து அந்தோனியார் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, கரூர் என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 700 காளைகளும் 300 வீரர்களும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் கிராமத்தில் டாஸ்மாக் கடை உள்ளது. இந்த கடையை இடமாற்றம் செய்யக்கோரி அப்பகுதி மக்கள் கிருஷ்ணகிரி எம்பி செல்லக்குமார் காரை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கோவை மாநகர போலீசார் ரோந்து செல்வதற்காக 5 எலக்ட்ரிக் வாகனங்கள் தனியார் நிறுவன நிதியிலிருந்து வாங்கப்பட்டது. இந்த வாகனங்களின் செயல்பாட்டை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இந்த வாகனத்தில் சைரன் கேமரா வசதி உள்ளது. 6 பேர் செல்லலாம். நெரிசல் நிறைந்த பகுதிகளில் பயன்படுத்தி இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் ஏரிக்கரை பகுதியில் பூம்பூம் மாட்டுக்காரர்கள் 36 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். குடியிருப்பு வசதி கேட்டு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை. ஆத்திரமடைந்த அவர்கள் குடும்பத்தினரோடு ஆத்தூர் ஆர்டிஓ அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் மாவட்ட கலெக்டர் பிருந்தாதேவி பங்கேற்றார். நரசிங்கபுரம் நகராட்சியில் சொத்து வரி, குடிநீர் வரி, வீட்டு வரி தொடர்பாக பொதுமக்கள் வழங்கிய மனுக்களுக்கு லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்தது. இதனால் நகராட்சி அலுவலகத்தில் கலெக்டர் ஆய்வு நடத்தினார். கலெக்டர் ஆய்வு நடத்திவிட்டு சென்ற 2 மணி நேரத்தில் நகராட்சி கமிஷனர் முகமது சம்துதீன் இடமாற்றம் செய்யப்பட்டார். பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பது உட்பட
10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளுக்கு அரசு தீர்வு காணாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். ஓசூர் அருகே உள்ள சானமாவு போடூர் பள்ளம் வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக 4 காட்டு யானைகள் விளைபயிர்களை சேதப்படுத்தி வந்தன. இந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பட்டாசுகள் வெடித்து விரட்டினர். தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி கிராமத்தில் உள்ள சின்னாறு நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாய பாசனத்திற்காக இன்று மாவட்ட கலெக்டர் சாந்தி தண்ணீரை திறந்து வைத்தார். இதனால் 4500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என கலெக்டர் அறிவுறுத்தினார். புதுச்சேரி சட்டசபை கூட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அனுமதிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் முதல்வர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து காலில் விழுந்து கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த், முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா, பங்காரு அடிகளார், ஃபாத்திமா பிபி ஆகிய மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. பட்டதாரி அல்லாத அலுவலர்கள் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனே வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் வட்டம் பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வடபுதுப்பட்டு நடுநிலைப் பள்ளியில் கலெக்டர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களுடன் காலை சிற்றுண்டி சாப்பிட்டார். பின்னர் ஆம்பூர் பேர்ணாம்பட்டு பைபாஸ் சாலையில் தூய்மை பணியை ஆய்வு செய்தார். வருவாய்த்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே தியாகி தில்லையாடி வள்ளியம்மையின் 110வது நினைவு தினத்தை முன்னிட்டு தில்லையாடியில் உள்ள நினைவு மணிமண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு கலெக்டர் ஏபி மகாபாரதி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். நெல்லை கலெக்டர் ஆபீஸ் வாசலில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மூலம் முசிறி தாலுகாவில் திருச்சி கலெக்டர் பிரதீப்குமார் ஆரம்ப சுகாதார நிலையம், கால்நடை மருத்துவமனை, அங்கன்வாடி மையம், அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். தண்டலைப்புத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளிடம் வரலாறு சம்பந்தமாக கேள்விகள் கேட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆவின் டிலைட் பால் பாக்கெட்டில் புழுக்கள் இருந்ததாக வெளியிடப்பட்ட செய்திக்கு ஆவின் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆவின் பால் பாக்கெட் சம்பந்தமாக அளிக்கப்பட்ட புகாருக்கு எவ்வித அடிப்படை முகாந்திரமும் இல்லை எனவும் ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை சூளை பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ் வியாசர்பாடி கணேசபுரம் சப்வே அருகே பைக்கில் சென்றபோது பின்னால் வந்த ஆட்டோ மோதியது. பிரகாஷ் காயமடைந்தார். குடிபோதையில் தள்ளாடிய ஆட்டோ டிரைவர் ராஜனை சோதனை செய்ய மெஷினில் போலீசார் ஊத சொல்லினர். ராஜன் பைப்பை உரிவதும் கடிப்பதுமாக போக்கு காட்டினார். 1 மணி நேரம் கழித்து மது குடித்தது உறுதியானது. அவருக்கு போலீசார் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். புதுச்சேரி காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சமயபுரம் மாரியம்மன் கோயில் உண்டியலில் ரூபாய் 1.50 கோடி ரொக்கம், 2.8 கிலோ தங்கம், 4.2 கிலோ வெள்ளியை கடந்த 13 நாட்களில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். காமாட்சியம்மன் கோயிலில் பிரம்மோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 8ஆம் நாளான இன்று வெள்ளிபத்ர பீட வாகனத்தில் மகாராணி கோலத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சண்முகசுந்தரபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ இருளப்பசாமி கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் கோட்டை சரபங்க ஆற்றங்கரை ஓரம் அபித குஜலாம்பாள் சமேத வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளது. இந்த கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராஜகோபுரங்களுக்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே மானாங்கோரையில் அமைந்துள்ள ஹஜ்ரத் சையத் சுல்தான் லுக்மானுல் ஹர்கானி ஹக்கீம் ஷா வலியுல்லாக் தர்கா சந்தனக்கூடு உருஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வெங்கப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள
செல்வ விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோ பூஜை, கலச பூஜை, 108 மூலிகை கொண்டு சிறப்பு யாக பூஜை, பூர்ணாகுதி நடைபெற்றது. திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு பால், சந்தனம், திரவியப்பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். தஞ்சாவூர் பழைய மாரியம்மன் கோவில் ரோட் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜெயகணபதி கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் தென்பாதி ராஜ விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிராவயல் புதூரில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், மனைவி ராதிகா, மகள் வரலட்சுமி உள்ளிட்டோர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது. இதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக குவிந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை மற்றும் சிறப்பு பேருந்து வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் கூடுதலாக செய்து கொடுத்திட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருநெடுங்குளத்தில் ஒப்பில்லா நாயகி உடனுரை அருள்மிகு திரு நெடுங்களநாதர் கோயிலில் சம்வத்சரா அபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அனுஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய வாகனம், கலச பூஜை, 108 சங்கு பூஜை மற்றும் யாக வேள்வியுடன் சம்வத்சரா அபிஷேக விழா தொடங்கியது. மகா பூர்ணாகுதி, மகா தீபாராதனை, மூலவருக்கு கலச பூஜை, 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. மானாமதுரை நம்பி நாகம்மாள் கோயில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் முடிந்தவுடன் புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர கலசங்களுக்கு ஊற்றி நடத்தி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 19 வயது இளம்பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறிய ஊராங்கண்ணி கிராமத்தை சேர்ந்த கோகுலக்கண்ணன் என்பவர் பலமுறை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் திருமணம் செய்ய மறுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக அப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் கோகுலக்கண்ணனை கைது செய்த சங்கராபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஜார்க்கண்டில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலம் 20 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 8 வடமாநில இளைஞர்களை அம்மூர் ரயில் நிலையத்தில் ராணிப்பேட்டை மதுவிலக்கு பிரிவு கலால் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்ததோடு 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் இளம்பெண் சத்யா வயிறு மற்றும் கைப்பகுதியில் கயிறு கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சத்யாவின் இறப்பிற்கு அவரது அக்கா ஐஸ்வர்யா மற்றும் கணவர் ராஜுதான் காரணம் என கூறி சத்யாவின் உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெரியங்குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் ஈச்சர் வாகனம் ஒன்றை சோதனை செய்தபோது சமையல் எண்ணெய் 490 லிட்டர் மற்றும் LED பல்புகளும் 4 பண்டல் டிஷ்யூ பேப்பர், 3 ரோல்கள், ராணுவ உடை ஆகியவை இருந்தது. இது குறித்து போலீசார் விசாரித்த போது அப்பகுதி வழியாக செல்லும் லாரியில் இருந்து இந்த பொருட்களை திருடி கள்ளச்சந்தையில் விற்க முயன்றது தெரிந்தது. கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மேல்மா சிப்காட் விவகாரத்தில் அமைச்சர் ஏவ வேலுவை பதவி விலக வலியுறுத்தி விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்தனர். இன்று அதிகாலை விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்த போலீஸ் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். வாலாஜாபாத் அருகே அவலூர் ஊராட்சியில் டிஎஸ்பி சிட்டி பகுதியில் இரவில் வீட்டின் பின்புறம் ஜன்னல் வழியாக படுக்கையறைகளை நோட்டமிடும் மர்ம நபரின் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. மர்ம நபரை போலீசார் தேடுகின்றனர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் துபாய்க்கு செல்ல வந்த ஆந்திராவைச் சேர்ந்த பெண் பயணியிடம் 68 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி கிராமத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை ஆசிரியர் திருமால் காந்தி குச்சியால் தாக்கினார். காயமடைந்த மாணவன் பெற்றோரிடம் தெரிவித்தார். ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தலைமை ஆசிரியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். போலீசார் சென்று அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலையிலிருந்து கீழ்பெண்ணாத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஆந்திர பதிவு கொண்ட கார் முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதிய விபத்தில் காரில் வந்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர்.
4 பேரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். அமரன் திரைப்படம் காஷ்மீர் மக்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதாகவும் அப்படத்தை புறக்கணிக்க கோரியும் தஞ்சாவூரில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நடிகர் கமலஹாசன், நடிகர் சிவகார்த்திகேயன் ஆகியோர் காஷ்மீர் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதாக கூறி அவர்களது உருவ பொம்மையை எரித்தனர். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் கஞ்சா விற்ற மஞ்சுளா என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். இவருக்கு கஞ்சா சப்ளை செய்த ராஜேஷ்குமார், மணிகண்டன், சபரி என்ற பெண் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து 4.4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை திருவிக நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் குட்கா போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த தன்பத் கிரி என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 10 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. இவரிடம் வாங்கி விற்பனை செய்த பிரகாஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியில் குட்கா கடத்திச் சென்ற வாகனத்தை போலீசார் விரட்டி பிடித்தனர். அந்த வாகனத்தில் இருந்த 205 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் நவீன்குமார் என்பவரை கைது செய்தனர். குஜராத் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி காயம் காரணமாக நடப்பு IPL தொடரில் இருந்து விலகியுள்ளார். 2023 உலகக்கோப்பை தொடரின் போது இடது கணுக்காலில் ஏற்பட்ட காயம் இன்னும் குணமடையாததால் ஷமி விலகியுள்ளது தெரியவந்துள்ளது. ஏற்கனவே குஜராத் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி தனது பக்கம் இழுத்துக் கொண்டது. இப்போது முகமது ஷமியும் அணியிலிருந்து விலகி இருப்பது அந்த அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 22ஆம் தேதி துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் துவங்கும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. முதல் 21 போட்டிகளுக்கான அட்டவணையை IPL நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமெனெப் பகுதியில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.1 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. சுமெனெப் பகுதியின் தெற்கே 88 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிப்புகள் ஏதும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. ஆப்கானிஸ்தானில் 2 பேருக்கு பொது இடத்தில் தாலிபான்கள் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளனர். கஜினி நகரத்தில் உள்ள அலிலாலா பகுதியில் உள்ள மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டனர் என்ற விவரத்தை தாலிபான்கள் வெளியிடவில்லை. ஹிந்தியில் கடந்த ஆண்டு ஜவான் படம் வெளியாகி 1000 கோடி வசூலை கடந்தது. இந்த படத்தின் நாயகன் ஷாருக், நாயகி நயன்தாரா, இயக்குநர் அட்லி மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோருக்கு தனியார் சார்பில் வழங்கப்படும் தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. விருது பெற்ற நயன்தாரா அந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில் என்னைக்கும் என் கூடவே இருக்கும் உயிர்க்கும் உலகிற்கும் என்னுடைய எல்லாமுமான விக்கிக்கும் 1000 கோடி லவ் யூ, கலைக்கும் காதலுக்கும் நன்றி, அன்புக்கும் ஆண்டவனுக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார். மலையாள நடிகரான துல்கர் சல்மான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியிலும் நடித்து வருகிறார். நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் முதல் முறையாக இயக்கும் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இதில் நாயகனாக துல்கர் சல்மானை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பதாக கூறப்படுகிறது. மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் குரலை AI தொழில்நுட்பம் மூலம் கீடா கோலா என்ற தெலுங்கு படத்தில் பயன்படுத்தியுள்ளனர். இதனால் இயக்குநர் மீது SPB சரண் வழக்கு தொடர்ந்துள்ளார். SPBயின் குரலை AI மூலம் பயன்படுத்தியதை அன்பின் வெளிப்பாடாகவே குடும்பத்தினர் கருதுகின்றனர். இருப்பினும் அதை வியாபார ரீதியாக படங்களில் பயன்படுத்துவதுதான் சிக்கலை உருவாக்குகிறது. எங்களிடம் கீடா கோலா படக்குழுவினர் அனுமதி பெறவில்லை. நாங்கள் படக்குழுவிடம் மன்னிப்பையும் 1 கோடி ரூபாய் ராயல்டியும் தர வேண்டும் என கேட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். பர்ஹான் அக்தர் இயக்கத்தில் ஷாருக் கான், பிரியங்கா சோப்ரா நடிப்பில் 2006இல் டான் படம் வெளியாகி வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து 2011இல் இதன் 2ஆம் பாகமும் வெளிவந்த நிலையில் தற்போது 3ஆம் பாகம் உருவாகிறது. இதில் ஷாருக்கிற்கு பதில் ரன்வீர் சிங் நடிக்க உள்ளார். புஷ்கர் காயத்ரி திரைக்கதை எழுதுகின்றனர். தற்போது இதில் நாயகியாக கியாரா அத்வானி இணைந்துள்ளார். யதா சத்யநாராயண இயக்கத்தில் பாபி சிம்ஹா, வேதிகா, ஜான் விஜய் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள பன்மொழி படம் ரசாக்கர் தமிழ் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய வேதிகா, ஹைதராபாத் நகரில் உண்மையில் நிகழ்ந்த மறைக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளது. இதில் நானும் இருப்பது பெருமை. வரலாற்று படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜத்தில் வாழ்ந்தவர்களை மீண்டும் கொண்டு வருவது என்பது சவால் நிறைந்தது. தமிழ் ரசிகர்கள் எனக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பார்கள். இந்த படத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்றார். நகைச்சுவை, குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருபவர் MS பாஸ்கர். தற்போது
அக்கரன் என்ற படத்தில் கதையின் நாயகனாக நடித்துள்ளார். அவருடன் வெண்பா, பிரியதர்ஷினி, விஸ்வந்த் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இயக்குனர் அருண் கே பிரசாத் கூறுகையில், அக்கரன் என்றால் நிலையானவன், அழிக்க முடியாதவன், எங்கும் நிறைந்தவன், கடவுள் என்று பல அர்த்தங்கள் உள்ளன. தன் மகள் வாழ்வை கெடுத்தவர்களை தன் புத்தி சாதுரியத்தால் எப்படி அவர்களை கண்டுபிடித்து பழி வாங்குகிறார் என்பதுதான் படத்தின் கதை. அடுத்த மாதம் திரைக்கு வருகிறது என்றார்.